கோவை விமான நிலையம் விரிவாக்க பணிக்காக சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள இடத்தை அளக்க முயன்ற அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, எதற்காக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? தற்போது அங்கு எந்த மாதிரியான சூழ்நிலை காணப்படுகிறது? அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் லலிதா. கோவையில் உள்ள விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக முடிவு செய்யப்பட்டது. அதற்காக விமான நிலைய ஓடுதளத்தை விரிவாக்கம் செய்யப்படும் என முடிவு செய்யப்பட்டது. இதற்காக இதனை சுற்றி உள்ள பகுதிகள், அதாவது 600 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இந்த நடவடிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்திருந்தது. இந்நிலையில் பார்த்தோம்னா இந்த சின்னியம்பாளையம் பகுதியில் பார்த்தோம்னா அநேகமாக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது விமான நிலைய விரிவாக்க பணியாளர்கள் என இங்க இருக்கக்கூடிய மக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் பார்த்தோம்னா இன்றைய தினமானது இங்கு இருக்கக்கூடிய வீடுகளை அளக்க முன் வந்த இந்த விமான நிலைய விரிவாக்க பணிக்கான நியமிக்கப்பட்ட சிறப்பு தாசில்தார் அவர்களை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் முற்றுகையிட்டிருக்காங்க. அது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இந்த விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு ஏன் நிலத்தை கொடுக்க மறுக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? என் பேர் குணசேகரன். இந்த ஏரியாவில் நாங்கள் கடந்த 20-25 வருஷமாக இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சர்வதேச தரத்தில் விமான நிலையம் பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு இது பண்ணாங்க. அது எங்கள் வீடுகளெல்லாம் பாதிக்கிறதுனால நாங்கள் அதை எடுத்து சொன்னோம். இந்த மாதிரி அப்ஜெக்ட் பண்ணுறோம், நாங்கள் இது மாதிரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொன்னோம். அவங்க எங்களுக்கு எங்கள் கையில் இல்லை, நீங்கள் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏர்போர்ட்டை தரட்டு வாங்கிட்டு வாங்க, நாங்கள் அது பிரகாரம் மாற்றிக்கிறோம் அப்படின்னாங்க. அங்கேருந்து மாற்றிக்கிட்டு இங்கே கொண்டாந்து கொடுத்த பிறகு அவங்க அனுப்பிட்டாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல் இது நாங்கள் மாற்றினதுனால கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கனால நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இங்கே ஏப்ரல் 2013 அனுப்புனாங்க. அதுக்கும் பிறகு 6 மாதம் கழித்து நாங்கள் போய் கேட்டாலும் வரலன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நாங்கள் டெல்லி போய் 5 டைம்ஸ் போயிருக்கிறோம். டெல்லி போய் ஏர்போர்ட்டை தட்டி பார்த்து மறுபடியும் அந்த பிளானை வாங்கிட்டு வந்து காப்பியை கொடுத்தோன்னே ஏற்கனவே வந்திருக்கிற இதை ஏன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு. இல்லை அந்த பக்கம் உங்கள் இது டிசைட் பண்ணுறது உங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடுகளை பாதிக்காத வகையில் நார்த் அண்ட் ஈஸ்ட் சைடு இருக்கிற வீடுகளை பாதிக்க தற்போதைய ரன்வே எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த பாதிப்பு வருங்க. அதுக்கு பதில் இப்போ இருக்கிற ரன்வே அதோடு நிறுத்திக்குங்க அப்படின்னு சொல்லி தான் ஆர்டரே கொடுத்தது ஏர்போர்ட் அத்தாரிட்டி. கொடுத்துட்டு பேரலல் ரன்வே 1.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இதே மாதிரி போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்த நிலங்களுக்கு இல்லாமல் மாற்று ஒரு யோசனையும் வழங்கி இருக்கு. இது இந்த அரசு ஏற்கிறாங்களா? இதை குறித்து நீங்கள் அரசிடம் வலியுறுத்தி இருக்கீங்களா? நாங்கள் ஒரு குழுவாக ஒரு 10 பேர் இந்த ஏரியாவுக்கு அமைச்சு அவங்க தான் போய் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ரெப்ரசன்ட் பண்ணதில் அவங்க நிறைய லெட்டர் கொடுத்தோம், ஒன்றும் கொடுக்கல. ஒரு 24-25 ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு கடைசியில் ஒரு தடவை என்னன்னாங்க, உங்களுக்கு கிரீவன்ஸ் இருந்தால் நீங்கள் கலெக்டர்கிட்ட போய் கேளுங்க, கலெக்டர் தான் முடிவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் திருப்பி சொன்னோம், கலெக்டர்கிட்ட நாங்கள் செவரல் டைம்ஸ் போயாச்சு, எங்களுக்கு ரெமெடி கிடைக்காதனால தான் ஜிஓ இஷ்யூ பண்ணது டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, அதனால் உங்கள்கிட்ட தான் வர்றோம், செக்ரட்டரியேட் தான் வருவோம், நாங்கள் அங்கே போக மாட்டோம்னு சொல்லிட்டோம். இப்போ தொடர்ந்து என்ன மாதிரியான போராட்டங்களை முன்வைக்கிறதா இருக்குது? போராட்டம் அறவழியில் தான் போராடுறாங்க. எங்கள் வீடுகளை எடுக்க வேண்டாம். ஏறத்தாழ 2600-700 ஃபேமிலிக்கு மேலே இருக்குது. எல்லாருமே மிடில் கிளாஸ், அதுக்கும் கீழே உள்ளவங்க தான். அதை எடுத்தாங்கன்னா வாழ்வாதாரமே போயிடும். நிறைய இந்த பக்கத்தில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மெயின் பிரெட் வின்னிங்கே அதுதான். அனைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரமாக விளக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள் மற்றும் இல்லாமல் அவங்களுடைய வீடுகளும் இங்கே இருக்கிறது. இதனை தொடர்ந்து எடுக்க வேண்டாம் என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இருந்தும் அரசு பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க. இதனால் என்ன பாதிப்புகளை சந்திக்கிறாங்க என்பதை பற்றி கேட்கலாம். என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்கம்மா? இந்த இடத்தை எடுக்க வேண்டாம், நீங்கள் பல்வேறு தடவை போராடிட்டு இருக்கீங்க, என்ன சொல்கிறாங்கம்மா அரசு தரப்பில்? அரசு தரப்பில் எல்லாருமே அப்போ நாங்கள் போய் சந்திக்கிறோம் அதிகாரிகளை, அப்போ நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக பண்ணுறோம், உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் பேசுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த அதிகாரியுமே எங்களுக்காக பேசினதாக எங்களுக்கு தெரியல. இது ஒரு வருத்தமாக சொல்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் எல்லா அதிகாரிகளையுமே போய் பார்த்துருக்கோம், நேர்லேயே பேசியிருக்கிறோம். எல்லாருமே எங்களை ஒரு பொருட்டாக மதிச்சே பேசலை. அதுக்கப்புறமா இது எங்களோட பிரச்சனையே இது வரைக்கும் மேலதிகாரிகளுக்கு எடுத்து சொன்னாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு கொடுமையான நிலைமையில தான் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏராளமான இதய நோயாளிகள்லேருந்து எல்லாருமே இங்கே இருக்காங்க. எல்லாருமே இதே சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ அதிகாரிகள் இப்போ என்ன சொல்கிறாங்கம்மா? இப்போ இங்கே முற்றுகையிட்டு இருக்கீங்க அதிகாரிகளை, இந்த போராட்டம் எந்த வகையில் தொடர்றதா இருக்கீங்க? இந்த போராட்டம் தொடர்றதா தான் இருக்குது. கண்டிப்பாக அது எங்களுடைய குழு தான் இனி முடிவு செய்யணும் எந்த வகையில் தொடர்றதுங்கிறது. இந்த விமான நிலையம், கோவை விமான நிலையம் விரிவாக்க பணி பார்த்தோன்னா கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை அளக்கறக்காக வந்திருந்த அதிகாரிகளை தான் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது சிறைப்பிடிச்சிருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த மக்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்ன என்பது பார்த்தோம்னால் அதிக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்பது இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இது தொடர்பாக விமான நிலையம், அதாவது மத்திய விமான நிலைய ஆணையத்திலிருந்து வழங்கப்பட்டு
இருக்கிற அந்த அறிவுரையும் பின்பற்றி வேறு இடத்தில் இந்த நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக உள்ளது.